எடுத்த தேவ பிள்ளைகள் வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எழுதியிருக்கிறது. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். சங்கீதக்காரன் மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பயபக்தியோடு பணிந்து கொள்ளுவேன். 2 வார்த்தைகள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று பயம், மற்ற ஒன்று பக்தி. இன்னைக்கு 2மே தேவ பிள்ளைகளுக்குள்ளே குறைவுபட்டிருக்கிறது. சிலரை பார்க்கும்போது சபைக்கு பயந்திருப்பார்கள், ஆனால் பக்தியற்றவர்களாக இருப்பார்கள். சிலரை பார்க்கும்போது நல்லா பக்தி இருக்கும், ஆனா ஆண்டவரை குறித்த பயமே இருக்காது. கடந்த வாரத்தில் 2 காரியங்கள் நாம் எதை குறித்து பயப்பட வேண்டும் என்று உங்கள் மத்தியில் எடுத்து வைத்தேன். ஒன்று, தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவனுடைய காரியங்களுக்கு, தேவனுடைய ஆராதனைக்கு நாம் பயந்தவர்களாக இருக்க வேண்டும். 2வது ஒரு காரியத்தை சொன்னேன், நாம் பரலோகத்திற்கு செல்வோமோ இல்லையோ என்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஏனென்றால் நாட்கள் சமீபமாக இருக்கிறது. என்னைக்கு இந்த உலகத்துல என்ன நடக்குமோ தெரியாத ஒரு நாட்களுக்குள்ளே நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். பக்தியை குறித்து உங்கள் மத்தியில பேச போகிறேன். இப்ப எல்லாருக்கும் தெரியும் எதை குறித்து பயப்படணும் அப்படின்னு தெரியும். இந்த வாரத்துல கர்த்தர் நமக்காக கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பக்தி உள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நமக்குள்ள பயம் இருக்குது, கர்த்தரை குறித்த பயம் இருக்குது. 9:30 மணிக்கு ஆராதனைனா 9:30 மணிக்கு வந்திருக்கிறோம். உண்மையாக தேவனுடைய சமூகத்துல பலத்தோடு ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் வர விரும்புகிறோம், அதை குறித்த பயம் எங்களுக்குள்ள இருக்கிறது என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த காலை நேரத்துல அதுக்கு அடுத்த ஒரு போர்ஷனுக்குள்ள நம்ம கடந்து வரோம். பக்தி என்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வருகிறோம். 2 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய அம்மா ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால ஒவ்வொரு நாளும் காலையில அவங்கள டிராப் பண்றதுக்காக எரச்சக்குளத்துல இருந்து திட்டுவளைக்கு பைக்ல அம்மாவை கொண்டு விட போவேன். போகும் பொழுது போகிற வழியில ஒரு கோவில் இருக்கிறது. அந்த வழியா போகும்போது சில நாட்கள் காலை நேரத்துல ஒரு மனுஷனை பார்ப்பது உண்டு. லெப்ட் ஹேண்ட் சைட்ல அந்த கோயில் இருக்கும்னா, அந்த கோயில் ரோட்டு பக்கத்துல இல்ல, ஏறத்தாழ ரோட்ல இருந்து ஒரு 200 மீட்டர் உள்ள இருக்கும். இவர் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த மனுஷன் நின்று இருப்பார். அவர் நான் மேலே கீழே பார்த்திருக்கிறேன். அவர் ஒரு காரியத்தை பண்ணுவார். என்ன பண்ணுவார் தெரியுமா? கோயில் அவருக்கு எதிரே ஒரு 300 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குதுன்னா, இந்த பக்கம் செருப்பெல்லாம் கலத்தி போட்டுட்டு அந்த தெய்வத்தை நோக்கி கையை கூப்பி அப்படியே ஜோம் பண்றதை நான் பார்த்து இருக்கிறேன். இன்னைக்கு சபைக்கு வர்றோம், தேவனை ஆராதிக்கிறோம், எது பயம்னு தெரியல, எது பக்தின்னு தெரியல. ஏதோ சொல்லி இருக்கிறாங்க வாரத்துல ஒரு நாள் தேவனை ஆராதிக்கணும், இது நீதி என்று சொன்னதுனால ஆராதனையில வந்து உட்கார்ந்து ஏதோ ஜோம் பண்ணிட்டு எழும்பி போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 4 காரியத்தை உங்க மத்தியில எடுத்து வைக்க போகிறேன். பக்தி என்றால் என்ன? வேத புஸ்தகம் பக்தியை குறித்து என்ன கற்றுத் தருகிறது? வேகமாய் உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்தோடு அவருடைய சமூகத்துல காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்க, உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். ஆண்டவர் என்னோடு பேசுறாரு, உயிரோடு இருக்கிறாரு, அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயம் இருக்கணும். பக்தியை குறித்து 4 காரியம் வேகமாக எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தில் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதிலே பக்தி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று 4 காரியங்கள் யாக்கோபு அந்த இடத்துல எழுதுகிறார். முதலாவது வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது,
உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் தெரியுமா? பக்தியற்றவனாக இருக்கிறான். ரொம்ப அழகாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஒருவன் பக்தியற்றவனாக இருக்கிறான்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா? நாவை அடக்காதவனாக இருப்பான். அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட், பக்தி உள்ளவன் எப்படி இருப்பான் தெரியுமா? வார்த்தையில் அடக்கம் உள்ளவனாக இருப்பான். தேவையில்லாத வார்த்தையை பேச மாட்டான், தேவையில்லாத காரியத்தை பேச மாட்டான், தேவையான காரியத்தை அவன் பேசுகிறவனாக இருப்பான். வேத புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது ஒரு சகோதரியை நான் சுட்டி காட்டும்படியாக விரும்புகிறேன். இயேசு ஒரு முறை அவருடைய வீட்டிற்கு வந்த பொழுது தன்னுடைய பரிமள தைலத்தை எடுத்து இயேசுவின் பாதத்திலே அவள் பூசிக் கொண்டிருக்கிறாள். பக்கத்துல இருக்கிற சீமோன் சொல்றாரு, இப்படி துரோகம் பண்ணவா இப்படி நடிக்கணுமா? இப்படி அயோக்கியம் செய்தவா இப்படிப்பட்ட காரியத்தை இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கணுமான்னு கேட்கிறான். வேத புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது மரியாளுக்குள்ள நல்ல ஒரு அனுபவம் இருக்கிறது. என்ன அனுபவம் இருக்குது தெரியுமா? இந்த ஊர்ல இத்தனை பேர் பேசினாலும், இந்த ஊர்ல இத்தனை பேர் கெடுத்து பேசினாலும் அவள் இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்துட்டு அவள் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே என் இருதயத்தை கண்ணோக்கி பாரும், நான் பாவம் உள்ளவள் தான், நான் அயோக்கியம் செய்தவள் தான், ஆனால் என்னுடைய வாய்களினாலே நான் மீற விரும்பவில்லை, நீர் என்னை கண்ணோக்கி பாரும் என்று அவள் மௌனமாக இருக்கிறாள். வசனம் சொல்லியிருக்கிற மரியாள் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், மௌனத்தை தெரிந்து கொண்டாள், வாயை அடக்கி கொண்டாள். ஆண்டவரே நீர் என்னை கண்ணோக்கி பாரோப்பா. இந்த மனிதர்கள் பேசுகிறாங்கன்னு நான் திரும்ப பேசல, இவங்க எதிர்த்து பேசுறாங்கன்னு நான் பேசல ராஜா, ஆனா நீர் என்னை பார்க்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், என்னை கண்ணோக்கி பாரும் என்று உட்கார்ந்து இருக்கிறார். அப்பொழுதுதான் இயேசு மரியாளை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மகளே எழுந்திரு, உன்னுடைய இருதயத்தை நான் பார்த்திருக்கிறேன், இத்தனை ஜனங்கள் உனக்கு எதிரான பரியாசமான காரியங்களை சொல்றாங்க, நீ மோசமானவள் என்று சொல்லுகிறார்கள், நீ தேவையற்றவள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் நான் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறேன் அம்மா, உன் இருதயத்தை கண்ணோக்கி பார்க்கிறேன், உன் வேதனை அறிந்திருக்கிறேன், உன் கண்ணீரை அறிந்திருக்கிறேன், உன்னை திக்கற்றவனாய் நான் விடுகிற தேவன் அல்ல. நீங்க மனுஷன் உங்களுக்கு எதிர்த்து எவ்வளவோ காரியங்களை பேசிட்டு இருக்கலாம், நீங்க நம்பி இருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவோ காரியங்களை பேசிட்டு இருக்கலாம். பக்தி உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வாயை மூடிட்டு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் தேவன் எனக்காக யுத்தம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோசபாத்துடைய வாழ்க்கையில அவன் செய்கிற ஒரு காரியம், எத்தனையோ படைகள் எதிர்த்து வந்தாலும் அவர்களுக்கு எதிர்த்து போகாதபடி துதிக்கிற ஜனங்களை முன்பதாக நிப்பாட்டி விடுகிறார். அவர்கள் துதிக்க 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 எதிராக வந்த ஜனங்கள் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல பிரச்சனை வரும்பொழுது ரூமை பூட்டிட்டு யாருக்கும் தெரியாம முட்டங்கால் போட்டு, ஆண்டவரே வேதனை வருகிறதப்பா, குடும்பத்துல போராட்டங்கள், குடும்பத்துல பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிந்தனைகள், கஷ்டங்கள், எல்லா பிரச்சனைகளும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு விடுதலையை தாரும் அப்பா, கண்ணீரை மாற்றும், கவலையை மாற்றும், கதறலை கண்ணோக்கி பாரும் என்று கேட்டு பாருங்கள். அந்த மரியாளை கண்ணோக்கி பார்த்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது பக்தி என்பது எதை காட்டுகிறது தெரியுமா? வாயை மூடிட்டு இருக்கிறதா காட்டுது. நிறைய நேரத்துல பிரச்சனை எதனால வருது தெரியுமா? வாயினால தான் வருது. கல்யாண டைம்ல சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லியாவது திருமணத்தை முடிச்சிடணும், நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டா போதும், நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா போதும், நல்ல வசதியா இருந்துட்டா போதும், நல்ல அழகா இருந்துட்டா போதும், 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுவான். 3 நாள்ல மருமகள் அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுவான். காரணம் என்ன தெரியுமா? பொய். இன்னைக்கு வாயினால அழிக்கப்பட்ட குடும்பம் அநேகம். இன்னைக்கு உங்களுக்கு ஒருத்தர் எதிர்த்து பேசுறானா அமைதியா உட்கார்ந்துருங்க. நான் வாழ்க்கையில் படித்த ஒரு காரியம் அதுதான்.
எத்தனை ஜனங்கள் எதிர்த்து வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் எதிர்த்து வந்தாலும் அமைதியா உட்கார்ந்துட்டா போதும். எந்த தொந்தரவும் இல்லாம ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா, உங்களை விசுவாசிக்கிறேன் ராஜா, இந்த போராட்டம் என்னை விட்டு போகட்டும், இந்த கண்ணீரின் சூழ்நிலை என்னை விட்டு மாறட்டும், நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கண்ணோக்கி பார்ப்பார். ஒரு விடுதலையை கொடுக்க அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு வார்த்தையில கவனமா இருங்க. ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையில ஜாக்கிரதை உள்ளவனாக இருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறீங்களா, அந்த வார்த்தையில நீங்கள் பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பக்தி என்பது முதலாவது காட்டுகிற ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? வாயின் வார்த்தைகளில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேகமாக இரண்டாவது காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதே வசனம் 26வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்க கேட்போம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவன் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால், அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்ற அர்த்தம். வெளியே எப்படி காட்டுவாங்க? நாங்கள் தான் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் தான் பரிசுத்தவான்கள், நாங்கள் தான் அந்த சியோனுக்கு போறவங்க. யாரு தன்னை தான் உயர்த்துகிறானோ அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தேவ பக்தி அவனுக்குள்ள இருக்காது. இன்னைக்கு வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிய பார்க்க நல்லா தான் இருப்பாங்க, வெளிய பார்த்தா நல்ல ஊழியம் செய்யறவங்க போல இருப்பாங்க, வெளிய பார்த்தா பெந்தேகோஸ்தே விசுவாசியாவே வாழுவாங்க. ஆனா வாழ்க்கையில தேவ பயம் இருக்காது, தேவ பக்தி இருக்காது, வேஷம் மட்டும் நல்லா இருக்கும். ஒரு முறை சென்னைக்கு ஒரு பார்சல் அனுப்பும்படியாக நானும் என்னுடைய மகளும் நாகர்கோயில் இருக்கிற ஓமனி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவருடைய மகனுக்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால நாகர்கோயில இருந்து வாங்கி அனுப்ப சொன்னாங்க. நானும் ஒரு 5 கிலோ சிப்ஸ் வாங்கி அவங்களுக்கு அனுப்பும்படியாக பார்சல் வைத்திருக்கிறேன். அப்போ ஓமனி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனா நாகர்கோயில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய பார்சல் சர்வீஸ் இருக்கும். ஒவ்வொன்றையாக கேட்கிறேன், ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க பார்சல் சர்வீஸ் இன்னைக்கு முடிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு கடையா ஏறுறேன், கடைசியில சொல்றாங்க இன்னைக்கு 8:30 மணிக்கு ஒரு பார்சல் சர்வீஸ் எடுப்பாங்க, அது மட்டும் திறந்து இருக்கும், அங்க போய் பாருங்க அப்படின்றாங்க. நானும் போறேன். போய் பார்த்தா ஒரு மனுஷன் வெள்ளை சட்டை போட்டுட்டு கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. பார்த்தாலே ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசி என்கிற என்று சொல்லுகிற ஒரு முத்திரை அவருக்கு மேல இருக்குது. எனக்கோ பயங்கர சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம ஆள் ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறார், இனி பிரச்சனை இல்ல, நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். உள்ள போய் அந்த பார்சலை வச்சிருக்கிறேன். கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கிறேன். அவர் இருக்கிற ஒர்க் எல்லாம் செய்துட்டே இருக்கிறார். ஒரு அழகான பாட்டு அந்த போன்ல பாட ஆரம்பிச்சது. ஒரு அருமையான கிறிஸ்தவ பாடல், நான் என்னுடைய வாழ்க்கையில் கேட்டதில்லை, ஆனால் அந்த பாடலை கேட்கும் பொழுது தெரிகிறது இது ஒரு ஆவிக்குரிய பாடல். ரிங்கிங் டோனை கேட்கும் பொழுது எனக்கு அடுத்த ஒரு சந்தோஷம், பரவாயில்ல, இவன் 100க்கு 100 அக்மார்க்கு பெந்தேகோஸ்துக்காரன் தான், எந்த ஒரு குறைவும் இல்ல, 24 கேரட் சுத்த தங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்த பார்சல் எடுத்து என்கிட்ட வாங்கினாரு. வாங்கினவர் வெயிட் போட்டு பார்த்தாரு, கடான்னு கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணாரு. எங்க போடணும்ன்ற அட்ரஸ் எல்லாம் கேட்டார். எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே ஒரு ரிசிப்டை கையில கொடுத்துட்டு சொன்னாரு, 350 ரூபாய் கொடுங்க அப்படின்னா. நானும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை நம்பி அந்த அந்த பில்லை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு 350 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டுல வந்த உடனே என்னுடைய நண்பர் அவர்கள் எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க, எபி அந்த பில்ல ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க, நாளைக்கு அந்த பார்சல்ல போய் தான் அந்த பில்லை காட்டி தான் நான் அந்த பொருட்களை வாங்க முடியும் என்று சொன்னான். நானும் அந்த பில்லை அப்போ தான் ஓபன் பண்றேன்.
ஓபன் பண்ணி பார்த்தா அதுல போட்டிருக்குது 150 ரூபான்னு போட்டிருக்குது. நான் எதை நம்பினேன்? வெள்ளைய நம்பினேன். ஷேவ் பண்ணிருக்கிறத பார்த்தா சுத்த பெந்தைகோஸ்துக்காரனா இருப்பான்னு முழுசுமா நம்பிட்டேன். பாவி பைய 150 ரூபாய்க்கு என்கிட்ட எவ்வளவு வாங்கி இருக்கிறான்? 350 ரூபாய் வாங்கி இருக்கிறான். வெளிய ஆவிக்குரிய பிள்ளைதான், வெளிய வெள்ளை கலர் சட்டை தான், வெளிய ஆடை நல்லா தான் இருக்குது, வெளிய பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது. ஆனா இருதயம் எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு பிரேத குழிய போல இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் பக்தி உள்ளவனை எப்படி பார்க்கிறாரு தெரியுமா? வெளியரங்கத்தை பார்க்காமல் இருதயத்தில் பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். பரிசுத்தம் குறைவுபட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகள் மத்தியில பரிசுத்தம் குறைவுபட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களிடத்திலே விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? வெளியரங்கத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்கலப்பா. நீ போட்டிருக்கிற சட்டையோ, நீ வர்ற காரோ, நீ போகிற சபையோ வாண்ட எதிர்பார்க்கல. உலகத்துல நீ நடக்கும் பொழுது உன்னை பார்த்து 10 பேர் சொல்லணும், பரிசுத்தவானையா. அவரிடத்துல ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன். அவர் செய்கிற காரியத்துல உண்மை இருக்கிறது. அவர் கையிட்டு காரியத்தை செஞ்சாருன்னா அந்த காரியத்துல ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படிப்பட்டவனுக்கு கொடுப்பார் தெரியுமா? பக்தி உள்ளவனுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு புறஜாதியார் இடத்துல ஒரு பக்தியை பார்க்கிறோம். ஒருவேளை அவங்க 30 நாள் தான் பக்தியா வாழ்றாங்கன்னா அந்த 30 நாளும் விரதத்துல வாழ்வான். 5 மணிக்கு குளிக்கிறோம்னா 5 மணிக்கு குளிச்சிருப்பான். இந்த காரியத்தை சாப்பிடக்கூடாதுன்னா இதை சாப்பிட மாட்டான். ஆனா தேவ பிள்ளைகள் எத்தனை வசனத்தை கேட்டாலும், எத்தனை காரியத்தை கேட்டாலும் நாங்க வெளிப்பிரகாரமா தான் வாழுவோம், எங்களுக்கு வெளியரங்கம் தான் முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் பக்தி உள்ள ஒரு கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். பயபக்தி உள்ள ஒரு கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பயந்து பக்தியோடு வாழுகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற 2வது அனுபவம் என்ன தெரியுமா? தோற்றத்தின்படியான கிறிஸ்தவம் அல்ல, வெளியரங்கமான விசுவாசி அல்ல. உண்மையாக தேவனுக்கு பயந்து வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே மாய்மாலமான வாழ்க்கையை விட்டு நான் எடுத்து போடுகிறேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பக்தி உள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நிறைய பேரை பார்க்கிறோம், வெளி வேஷத்துல நல்லா இருக்கிறாங்க, ஆனா குடும்பத்துல பிரச்சனை, ஆசீர்வாதம் குறைவு. ஏன் தெரியுமா? வெளி வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட விருப்பப்படுகிற 2வது ஒரு காரியம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி உள்ள ஜனங்கள், தேவனை குறித்த பயமுள்ள ஜனங்கள் வெளியரங்கத்துல வேஷம் போட்டு தெரியாதபடி உண்மையாய் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று யாரு கேட்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஐஸ்வர்யமான வெளிய பார்க்கும்போது நல்ல சட்டையை போட்டிருக்கிறான், ஆனா பிச்சைக்காரன் கிழிஞ்ச துணியை தான் போட்டிருக்கிறான். லாசருவை பார்க்கும் பொழுது அவன் ஒரு பிச்சைக்காரன் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிச்சைக்காரன தேவன் பரலோக ராஜ்யத்துல கூட்டி சேர்ப்பார்னா, இன்னைக்கு வெளியரங்கமாக வாழுகிற பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறிக்குள்ள இருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவரே நான் வெளியரங்கமா வாழணுமா, இல்ல ஆவிக்குரிய பிள்ளையாக வாழணுமா? ஆண்டவரே நான் வெளிவேஷம் தரிக்கணுமா, இல்ல உங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழணுமா? ஆண்டவர்கிட்ட கேட்டு முடிவெடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2வது ஒரு காரியம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பக்தி உள்ளவன் என்றால் யார் தெரியுமா? வெளி வேஷம் தரிக்காத தேவ பிள்ளைகள். 3வது ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். யார் பக்தி உள்ளவர்கள் தெரியுமா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிலே மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறவர்கள் பக்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா.
மிக அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகள், உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிற ஜனங்கள், விதவையாக்கப்பட்ட ஜனங்களை, படுகிற உபத்திரவத்துல தாங்குகிறவர்களை ஆண்டவர் பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார், உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார். வேத புஸ்தகத்துல ஒரு காரியத்தை, ஒரு கேரக்டரை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கொர்நேலியு என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது மிக அழகாக ஒரு வசனத்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து வருகிற மனுஷன். இந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவன்? கர்த்தருக்கு பயந்தவன், பயபக்தி உள்ளவன். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவன் ஏழைகளுக்கு உதவி செய்கிற மனுஷன். இன்னைக்கு பர்த்டே வந்துச்சுன்னா 1000 பேரை கூப்பிட்டு ஒரு பெரிய மண்டபம் எடுத்து பெரிய கேக்க வெட்டி கொண்டாடினாதான் கொண்டாட்டம் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை குறை சொல்லும்படியாக நான் வரவில்லை. ஆனால் உங்க பிறந்த நாள் வரும் பொழுது, நல்ல ஒரு காரியங்களை நீங்க எதிர்கொள்ளும் பொழுது, வீட்டு பக்கத்துல 10 ஏழை இருக்கிறான்னா அந்த செலவழிக்கிற காசை இந்த ஏழைக்கு கொடுப்பீங்கன்னா அதை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் பக்தி, இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் செய்கிற காரியம். இன்னைக்கு உலக பிரகாரமான காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏதோ சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ஜாய்மெண்ட் தேவைதான், ஆனா அதை காட்டிலும் முக்கியமான ஒரு காரியம் உண்டு. தேவனுக்கு விருப்பப்படுகிற பக்தி உள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். கொர்நேலியு இடத்துல ஒரு தேவதூதன் வந்து சொல்லுகிறார், நீ 2 பேரை அனுப்பு. ஒரு தேவ மனுஷனை அழைத்து வரும்படியாக அனுப்புகிறார். அவர் கடந்து வருகிறார், வந்து சொல்லுகிறார், இந்த சுவிசேஷம் இந்த ஜனத்துக்கு மாத்திரமல்ல, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். கொர்நேலியு மூலமாய் தேவன் ஒரு கூட்ட ஜனங்களை பக்தி உள்ள ஜனங்களாக கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் உங்களையும் அப்படிதான் அழைத்திருக்கிறார். உங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். உங்கள் போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றும்படியாக விரும்புகிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் பக்தி உள்ள ஜனங்களாக வாழ வேண்டும். தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியப்படுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதான் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறவர்கள் பக்தி உள்ள ஜனங்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு சபைக்கு வர்றவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையை அறிஞ்சிட்டு போகணும், தெரிஞ்சிட்டு போகணும். வீட்டுல போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு பிரதர்? உங்களுக்கு என்ன போராட்டம் இருக்கு சிஸ்டர்? ஏன் கண்ணீரோட இருக்கிறீங்க? பிள்ளைகளை நினைச்சு ஏன் பாரப்பட்டு இருக்கிறீங்க? நாங்க ஜெபிக்கிறோம், உங்களுக்காக தேவனுடைய சமூகத்துல பாதத்துல காத்திருக்கிறோம் சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்துல ஒரு அம்மா வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு பேர் தெரேசா. ஒரு நோபல் பரிசு வென்ற ஒரு அம்மா. ஒரு முறை அவர்களை ஒரு பெரிய ஒரு விஐபி ஃபங்க்ஷன்ல அழைக்கிறாங்க. இந்த அம்மா போயிருக்கிறாங்க. போன உடனேயே நல்ல நல்ல மீட்டிங் ரொம்ப அழகா முடிந்தது. இவங்களை வாழ்த்துனாங்க, ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. மத்தியானம் வேளை வந்தது, நல்ல சாப்பாடு பரிமாறினார்கள். விஐபி சாப்பாடு, சாதாரணமா நம்ம சாப்பிடுற பிரியாணி இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுட், ஏ கிளாஸ் ஃபுட்டை கொடுத்தார்கள். அம்மா சாப்பிட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் தேடுறாங்க, இந்த அம்மா எங்க போனாங்க, இந்த அம்மா எங்க போனாங்கன்னு தேடுறாங்க. திடீர்னு பார்த்தா இந்த அம்மாவை காணல. ஒவ்வொருத்தரும் தேடுறாங்க, இங்கதானே இருந்தாங்க, தெரேசா அம்மா இங்கதானே இருந்தாங்க, எங்க போயிட்டாங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி ஆரம்பிச்சா கடைசியில பார்த்தா ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த அம்மா பிளேட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. பிளேட்டை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற வேஸ்டான சிக்கன் பீஸு எல்லாரும் கடிச்சிட்டு தூக்கி தூர போட்ட
சில காரியங்களை எடுத்து தன்னுடைய பேக்ல வச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட வந்து கேட்டாங்க, அம்மா உங்களுக்கு A கிளாஸ் சாப்பாடு கொடுத்தோமே, எதனாலம்மா இந்த வேஸ்டான சாப்பாடை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. இந்த அம்மா சொன்னாங்க, எப்பா நீங்க எல்லாம் இங்க உயர்தர சாப்பாடை சாப்பிடுறீங்க, ஆனா என்னுடைய வீட்டுல 300 பிள்ளைங்க 2 நாள் சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த எலும்பு துண்டுல இருக்கிற மிச்ச சிக்கனாவது அவங்களுக்கு கிடைக்கும்னா அந்த பிள்ளைங்க இந்த இரவு நேரத்துல கொஞ்சம் சாப்பாடை சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு நாள் தாக்கு பிடிக்க பலன் கிடைக்கும். எனக்கு கிடைத்த சாப்பாடை விடவோ 400 பிள்ளைங்க என்னுடைய ஹோம்ல இருக்கிறாங்க, அவர்களுக்கு சாப்பாடு தேவை என்று சொன்னார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? நான் மட்டும் வாழ்ந்தா போதும், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், யாரு எப்படி போனாலும் பரவாயில்ல, வெள்ளை ட்ரெஸ்ஸ போட்டுக்கிடுவான், நல்ல சபைக்கு போவான், 9 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவான். என்ன நடந்துச்சு, யாரு வந்தா, யாரு கஷ்டத்துல இருந்தா ஒரு கவலை இல்ல. இன்னைக்கு சபைக்கு லட்சக்கணக்கில் கொடுப்பான். ஆண்டவர் விரும்புகிற காரியம் சபைக்கு கொடுக்கிறத காட்டிலும் ஏழைக்கு இறங்குகிறவன் தேவனுக்கு கடனை கொடுக்கிறான். சபைக்கு கொடுக்கிறது முக்கியம் அல்ல, தேவனுக்கு கொடுங்க. சபைக்கு லட்சக்கணக்கில் எழுதி லெட்டர் போட்ட உடனே அவர்கள் செபித்திய வாழ்க்கையில அற்புதம் நடக்காது. ஆனா ஒரு ஏழைக்கு யாரு கொடுக்கிறானோ அவனுடைய எதிர்காலமே ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் பக்தி உள்ள ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார், தேவ பக்தி உள்ள ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் எடுத்து வைத்து ஜெபம் செய்யும்படியாக விரும்புகிறேன். அதே வசனத்தில் யாக்கோபு 1 அதிகாரம் 27 வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்த பக்தியாக இருக்கிறது. ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தினாலே கரைபடிந்து போகாதிருக்கிற ஒரு அனுபவம் பக்தியை காட்டுகிறது. யாக்கோபு புத்தகத்துல 4 காரியங்களை பக்திய குறித்து தேவன் ரொம்ப அழகாக வைத்திருக்கிறார். முதலாவது என்ன பக்தி தெரியுமா? நம்முடைய வார்த்தையில we need to be careful. பேசுற வார்த்தையில ஜாக்கிரதையாக இருக்கணும். இரண்டாவது பார்க்கிறோம், ஆவிக்குரியவர் என்று தங்களை தானே மேன்மை பாராட்டாதபடிக்கு. என்னது? மேன்மை பாராட்டாதபடிக்கு தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். இரண்டாவது பார்க்கிறோம். மூணாவது பார்க்கிறோம், பிறருக்கு உதவி செய்கிறவர்கள். நாலாவது எழுதியிருக்கிறது, தன்னை பாவத்தினாலே கரைப்பட்டு போகாதபடி பரிசுத்தமாக யார் வாழுகிறார்களோ அவர்களை கர்த்தர் பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமை பக்தி உள்ளவராக கர்த்தர் மாற்றினார், மோசேயை பக்தி உள்ளவராக மாற்றினார். இன்னைக்கு உங்களை கர்த்தர் பக்தி உள்ளவனாக மாற்றும்படியாக விரும்புகிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, எனக்குள்ள தேவையில்லாத காரியம், உதவி செய்யக்கூடாது என்று சொல்லுகிற காரியம், ஆண்டவரே பெருமை உள்ள காரியம், வெளிப்பிரகாரமான காரியம், வாயில இருக்கிற காரியங்களை நான் தூக்கி போட ரெடியா இருக்கிற ராஜா. என்னை மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. என்னை மன்னித்து வேறு மனுஷனாக மாற்றும், இரத்தத்தினால் கழுவும் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து ரொம்ப அழகாக சொல்லுகிறார், மாசில்லாத சுத்த பக்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு பயபக்தி ஆண்டவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவன் தேவனுக்கு பயப்படுவானே ஆகில் அவன் பக்தியோடு இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, நினைத்திருக்கிற காரியங்கள், எதிர்காலங்களை உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை 6 நேரத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை வெறுமையாக்குறேன்ப்பா. ஆண்டவரே, என் சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர். நான் எப்படி போயிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் ராஜா. என் சூழ்நிலைகளை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் நீர் வல்லமை உள்ளவர் அப்பா. இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண
வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்கள்ல நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ண போகிறோம்.